இன்னைக்கு சண்டே நான் நான்வெஜ் வாங்கி தரேன்ப்பா நீ வீட்ல சமைச்சிடுன்னு சொன்னாங்க. இந்த டீல் நல்லா இருக்கே அப்படின்னு நெனச்சா, 12:00 வரைக்கும் ஃபோன் வரல. 12:30க்கு ஃபோன் பண்ணி அந்த ரவுண்டானா கிட்ட ஒருத்தர் நிப்பாரு. அவர்கிட்ட போய் நான்வெஜ்ஜ வாங்கிட்டு வந்துருன்றாங்க. இந்த உச்சி வெயிலுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாரி இருந்தது. வரும்போது ஒரு கரும்பு ஜூஸ வாங்கிட்டு வந்தாச்சு. இவன் குறை இவனுக்கு. இனிமே இந்த வெயில்ல போயிட்டு வரவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் நடந்துக்கணும். நிஜமா இன்னைக்கு தான் அந்த கஷ்டம் புரிஞ்சுது. சரி ஓகே. வந்த உடனே நம்ம வேலைய பார்ப்போம்னு கடகடன்னு இந்த மீன கிளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எறா மட்டும் கிளீன் பண்ணாம கொண்டு வந்திருந்தாங்க. அதையும் கிளீன் பண்ணி, எறா பிரியாணி செய்யலாம். அப்புறம் மீன் ஃப்ரை பண்ணிடலாம். மீன் குழம்பு வச்சிடலான்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். டக்குன்னு என்னோட சிஸ்டர் ஞாபகம் வந்தது. உடனே ஒரு ஃபோன போட்டேன். "நீ கிளம்பி வா, நம்ம இங்க மத்தியானம் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்னு" சொல்லிட்டு, அவளும் அதுக்கப்புறம் கிளம்பி வந்து 2 பேருமா சேர்ந்து கடகடன்னு வேலையெல்லாம் ஆயிடுச்சு. எங்க அம்மாவும் சரி, எங்க அத்தையும் சரி, எப்ப பார்த்தாலும் கேட்குற விஷயம், "அப்படி என்னத்த தான் பேசுங்களோ இதுங்க, குசு குசுன்னு பேசிட்டே இருக்குதுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாவே நாங்க என்ன பேசுறோம்னு எங்களுக்கே தெரியாது. எல்லாத்தையும் பேசிட்டே கடகடன்னு வேலைய பார்த்துருவோம். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு, இந்த கருவாடு தொக்கு எனக்காக அவ பண்ணி குடுத்திருந்தா. அதுல சாதத்த போட்டு பெரட்டி சாப்பிட்டா, அடடா! அப்படி இருந்தது. என்னதான் நம்ம சமைச்சு சாப்பிட்டாலும், நமக்கு யாராவது சமைச்சு குடுத்து, அத நம்ம உட்காந்து சாப்பிடுற அந்த சுகம் இருக்கே! எங்க வலி தெரியாதவங்களுக்கு